எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோ தமிழில் தான் இருக்க போகுது. ஃபிக்மாவில் எப்படி ஈஸி அண்ட் சிம்பிளாக ட்ராப்டவுன் அனிமேஷன் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஆட்டோ லேஅவுட் ஆட் பண்ணி ஃபில் போயிட்டு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டோட விசிபிலிட்டிக்காக டெக்ஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஃப்ரேமை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் லெஃப்டில். ஸோ லெஃப்ட் லைன் சூஸ் பண்ணி ஆட்டோ லேஅவுட்டில் அதுக்கப்புறம் ஃப்ரேமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிளகின் போய்ட்டு ட்ராப்டவுன் ஐக்கானுக்காக ஐகானிஃபைலேருந்து ட்ராப்டவுன் ஐக்கான்ஸை எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஐக்கானை நான் ஃப்ரேமில் நான் ப்ளேஸ் பண்ணதும் அந்த டெக்ஸ்ட்டோட இது மர்ஜ் ஆகிடும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டையும் ஐக்கானையும் ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்டு ஜூம் பண்ணி சென்டரில் பார்த்தா பேடிங்க்கான ஆப்ஷன் வரும். ஸோ அந்த பேடிங் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான பிளேஸில் பொசிஷன் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ கார்னர்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆப்ஷன்ஸ் வேணும் இல்லையா செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு எத்தனை ஃப்ரேம் நீங்கள் வேணுமோ அத்தனை ஃப்ரேம்ஸை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லா ஃப்ரேம்ஸையும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி Ctrl+Alt+G கொடுத்தோ இல்லை ரைட் கிளிக் பண்ணியோ ஃப்ரேம் செலெக்ஷன் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது எல்லா ஃப்ரேம்ஸுமே ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் வந்து அலைன் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ரீநேம் பண்ணதும் 2 ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி காம்போனன்ட் செட் ஆப்ஷனில் போய்ட்டு க்ரியேட் காம்போனன்ட் செட் கொடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், ப்ரோட்டோடைப் மோட் போக வேண்டியதான். ஸோ அந்த ட்ராப்டவுன் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் ப்ரோட்டோடைப் வந்து செட் பண்ணுறேன். நான் என்ன செட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணுறேனோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டுத்துக்குமே ஒரே ஆப்ஷன்ஸ் தான் வரும் ப்ரோட்டோடைப்பில். ஸோ இப்போ அசெட் போனோம் அப்படின்னா இந்த நம்ம க்ரியேட் பண்ண காம்போனண்ட்டோட இன்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரேம் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் நல்லா தெரியணுன்றதுக்காக நான் ஷேடோ ஆட் பண்ணிக்கிறேன். ஷேடோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோட்டோடைப்பை ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்மளோட ட்ராப்டவுன் ரெடி ஆகிடுச்சு.